வணக்கம் மக்களே. நான் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடாவில் தாலுகா குளத்துக்குடிப்பு கிராமத்திலிருந்து விவசாயி பூமி ஞானசிவம் பேசுகிறேன் மக்களே. விவசாயம் செய்யும் தெய்வங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். முகநூல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோயிலுக்கு பாசன கண்மாய்க்கு நமது பெரும் பாட்டன் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஈடு இணையில்லாத ஒப்பற்ற தலைவன் திரு ஐயா காமராஜர் முதலமைச்சராக இருந்த பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சராக மரியாதைக்கும் போற்றுதலுக்கு உரிய திரு கக்கன் அவர்கள் இப்போ பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த பொழுதும் அடிக்கல் நாட்டி கட்டப்பெற்று மக்களுக்காக பயனடைந்து 70-80 ஆண்டு காலமாக பயனடைந்து கொண்டிருக்கின்ற ஆவுடையார் கோயில் அணைக்கட்டில் நிற்கிற மக்களே, அவருடைய பெருமையிலும் அந்த அணைக்கட்டினுடைய சிறப்புகளையும் பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்காண்டி தான் நான் இப்போ இந்த பதிவை வெளியிடுற மக்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அணைக்கட்டு ஐயா நம்ம காமராஜர் ஐயா அவர்களால் கட்டப்பட்டது. நீங்கள் பார்க்கலாம், நம்ம பெரும்பாட்டன் காமராஜர் ஐயா வந்து தமிழ்நாடு கட்டின இந்த அணைக்கட்டு கட்டினதுக்கான கல்வெட்டு இந்த அணையில் இருக்குது. நீங்களே பார்த்துக்கலாம். இருந்தாலும் நானும் படித்து சொல்கிறேன், பார்த்துக்குங்க. கல்வெட்டு வீடியோ பதிவு பண்ணுறேன். தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறையினுடைய விசேஷ சிறு பாசன திட்டம் ஆவுடையார் கோயில் அணைக்கட்டு. இதன் அடிக்கல் விவசாய அமைச்சர் திரு பி கக்கன் அவர்களால் 1962 ஆண்டு அக்டோபர் திங்கள் 13ஆம் நாள் நாட்டப்பட்டது. கேவி ஏகாம்பரம் ஐஏஎஸ் தலைமை நீர்ப்பாசன பொறியாளர், சென்னை, அவங்க இருக்க அந்த காலகட்டத்தில் மக்களுக்காண்டி நல்ல நோக்கத்தோடு இந்த அணையை கட்டியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 62 கட்டப்பட்ட இந்த அணை வந்து இன்றைக்கி எவ்வளவு, இன்றைக்கி 2026 நெருக்கி 60-70 வருடங்களை 75-80 வருடம் ஆக போகுது. இவ்வளோ காலங்களையும் கடந்து மிக சிறப்பாக மக்களுக்கு பயனளிட்டுருக்கு. எந்த விதமான சின்ன பாதிப்பு கூட, ஒரு உடைசல் கூட இல்லை. எவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்கன்னு பார்த்துங்க. ஆவுடையார் கோயில் வெள்ளாட்டின் குறுக்கே இந்த அணைக்கட்டு கட்டி இதில் தண்ணி பிரித்து ஆவுடையார் கோயில் பாசன கண்மாய்க்கு போய் அதன் மூலமாக அந்த பக்கம் சுற்றுவட்டார கிராமங்கள் 10 கிராமங்களுக்கு தண்ணி போகிறதுக்கான ஏற்பாட்டை பண்ணியிருக்காங்க. எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோட சிறப்பான சிந்தனையோட நம்ம ஐயா காமராஜர் வந்து இந்த அணைக்கட்டெல்லாம் கட்டியிருக்காங்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ அதன் பிறகு வந்த அரசாங்கங்கள்லாம் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக அணைக்கட்டுகள் கட்டி விவசாயிகளுக்கு உதவும் விதமாக செஞ்சாலா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி தான். மக்களுக்கான திட்டங்களை, மக்களுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களை தொலைநோக்கு பார்வையோடு நிறையா செஞ்சது நம்ம ஐயா காமராஜர் மாதிரிக்க யாருமே இல்லை. அவர் ஈடு இணை இல்லாத ஒரு ஒப்பற்ற தலைவன். அது இன்றைக்கி பராமரிக்கப்படாமல், பொதுப்பணித்துறையினரால் பராமரிக்கப்படாமல், வெள்ளை கூட அடிக்காமல், சின்ன சின்ன பழுதுகள்லாம் நீக்கப்படாமல் கிடக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த ஆறு நீங்கள் பார்க்குறது ஆறு தான், நம்புங்க, வெள்ளாறு தான். வெறும் பாலைவனம்னு நினச்சிடாதீங்க. இந்த வெள்ளாறில் வந்து இந்த வெள்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேலிக்கிற மண்டி ரொம்ப பாலைவனம் போல் கிடக்குது. இந்த ஆறுகள் முழுவதுமே இப்படி தான் கிடக்கு. இதை வந்து பொதுப்பணித்துறையினர் வந்து இந்த வேலிக்கரைகளை அப்புறப்படுத்தி இது சரி பண்ணணும்னு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், வேலிக்கரை மண்டி போய் கிடக்குது. ரொம்ப அருவருக்கத்தக்க விதமாக ரொம்ப கொடூரமாக கிடக்குது. பாருங்கள், இதுபோல் நம்ம பெரும் பாட்டன் காமராஜர் ஐயா தமிழ்நாட்டில் கட்டின அளவுக்கு அணைகள் வந்து வேறு யாரும் கட்டியிருக்காளான்னா அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. எவ்வளவோ அணைகள், எவ்வளவோ எண்ணில் அடங்கா நெருக்கி 40-50 அணைகள்கிட்ட கட்டியிருக்காரு. நம்ம மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட பொழுது கேரளாவுக்கு உள்ள எல்லையில் ஒப்படைக்கப்பட்ட ஆழியாறு அணை கொண்டு நம்ம ஐயா கட்டினது தான். அந்த மாபெரும் ஒப்பற்ற தலைவனுடைய செயலை பார்க்கும்போது நமக்கெல்லாம் பெரிய அப்படியே ஆச்சரியம் புல்லரிக்குது. இந்த மாதிரிலான ஒரு கடைசிக்கு படிக்காத ஒரு மேதை இவ்வளோ செஞ்சுருக்கிறத நினச்ச போது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வர்ற தலைமுறைகள் வந்து இந்த மாதிரி திட்டங்களை மக்களுக்காண்டி தீட்டி அணைகள் கட்டி போடணும், செய்யணும், மக்களுக்கு பயனுள்ளதாக வழங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.
இப்போ கூட கடந்த காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம் கடந்த கால ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டு இப்போ புதுசாக வந்திருக்க அரசாங்கம் வந்து 150 கோடி ரூபா அதுக்காண்டி நிதி ஒதுக்கியிருக்காங்க. அந்த நிதி ஒதுக்கீடு அமலுக்கு வந்து அந்த காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம் செயல்முறைக்கு வந்தாக்க இந்த ஆற்றுலாம் தண்ணி வரும், ராமநாதபுரம் வரையும் போகும். அதில் இந்த எல்லாத்துலேயும் தண்ணி வரும். இங்கே உள்ள விவசாயிகளுக்கு இருபோக சாகுபடி செஞ்சு வாழ்க்கையில் வளம் பெற பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த தொகுதி மக்களுடைய கோரிக்கை. பாருங்கள், இதுதான் அந்த ஆற்றினுடைய நிலைமை. பாருங்கள், சம்பு மண்டி போய் கிடக்குது. பொதுப்பணித்துறையினர் வந்து இந்த ஆற்றுக்குள்ளே இருக்கிற வேலிக்கருவிகளை அப்புறப்படுத்தி மக்கள் பலனடைய விதமாக செய்யணும் அப்படின்னு தொகுதி மக்களின் சார்பாக கேட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கிற தண்ணியில் பாருங்கள், சலவை தொழிலாளர்கள் வந்து அவருடைய தொழிலை காண்டி துணிமணி துவைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த ஆவுடையார் கோயில் அணைக்கட்டினுடைய தோற்றம். இதை பார்க்கும் பொழுது ரொம்ப நம்ம காமராஜர் ஐயா நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் படிக்காத மேதையாக இருந்தாலும் மக்களுக்காண்டி எவ்வளவு திட்டங்களை செயல்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். இன்றைக்கி வந்து 70-80 ஆண்டுகளை கடந்தும் இந்த அணை வந்து சிறப்பாக நிற்கிது. ஆனால் இதில் இருக்கிற சின்ன சின்ன பழுதுகளை நீக்கி வெள்ளை அடித்து பராமரித்து இந்த சின்ன சின்ன உடைப்புகள்லாம் சரி பண்ணி செஞ்சு கொடுத்தாக்க ரொம்ப உதவியாக இருக்கும் மக்களே. பாருங்கள், அந்த பக்கம் இருந்த தண்ணி வரும் காலங்களில் இருந்த கரை அரிமானத்தை தடுக்கக்கூடிய கரையெல்லாம் உடஞ்சிருச்சு. இதெல்லாம் எடுத்து செய்யணும். இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம்லாம் உடஞ்சி அப்புறப்படுத்தி போய் கிடக்குது. இது வந்து பெரும் மழைக்கு வெள்ளத்துக்கு தண்ணி வந்து குத்தி தூக்கும்போது உடச்சிக்கிட்டு பக்கத்தில் அந்த ஊர்களுக்குள்ளே தான் தண்ணி வர்றதுக்கான ஆபத்து நிறையா இருக்குது. ஆத்திர அவசரத்துக்கு இந்த பக்கத்தில் அருகாமையில் இருக்க குளத்துக்குடி, இப்போ எங்கள் கிராமமான குளத்துக்குடி கிராமத்துலேருந்து மக்கள் வந்து அறந்தாங்கிக்கு பேருந்து ஏறி செல்கிறதுக்கு வந்து இது வழியாக இந்த பாதையை தான் நாங்கள் பயன்படுத்துவோம். அப்போ வரும்போது இந்த பாதையை பாருங்கள், அந்த ஏற படிக்கட்டுலாம் ரொம்ப மோசமாக உடஞ்சி கிடக்குது. இதில் மரங்கள்லாம் வளர்ந்து இந்த வருங்க இந்த மலை இஞ்சி மரங்கள்லாம் வளர்ந்து இதெல்லாம் பெருசாச்சுன்னா அப்படியே இந்த செவுத்தை பொளந்து எடுத்துரும். அப்படியே இந்த கரையை தாக்கக்கூடிய இதெல்லாம் எடுத்துரும். இந்த மரங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி சரி பண்ணணும். அந்த வருங்க இதுக்கு சின்ன சின்ன பழுதுகள் இருக்கிறதெல்லாம் சரி பண்ணி வெள்ளை அடித்து சரி பண்ணணும்னு பொதுப்பணித்துறையினரை கேட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மலையிஞ்சி மரம் வளர்ந்துச்சுன்னா பெரிய பனைமரம் மாதிரிக்க சக்தி உள்ள மரம் இது வளர்ந்துச்சுன்னா அப்படியே அந்த செவுத்தையை நகர்த்தி உடச்சி தள்ளிடும். அதனால் இந்த மரத்தை இது அருமையான மரம் தான், இருந்தாலும் இந்த செவுத்தை உடச்சி தள்ளிடும். இதை எடுத்து அப்புறப்படுத்தி இதை சரி பண்ணணும்னு இந்த பகுதி மக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், நம்ம தன்னலமில்லாத நம்ம படிச்சிருக்கோம். இந்த ஐயா காமராஜர் ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் அந்த கக்கன் வந்து மதுரை அரசு மருத்துவமனையில் கடைசி காலங்களில் உள்நோயாளியாக சேர்ந்து வைத்தியம் பெற்றுக்கிட்டதாகவும் அதை நம்ம மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதை பார்த்து அவருக்கு சிறப்பாக உதவி செஞ்சு மருத்துவம் செஞ்சு கொடுத்ததாகவும் பத்திரிகையில் தொலைக்காட்சிகளை நம்ம படிக்கும்போது அப்போ இருந்த மந்திரிகளுக்கும் இப்போ இருக்க மந்திரிகளுக்கும் என்னத்தை சொல்கிறது, இது சரிதான். தன்னலமில்லாத தலைவர்கள் இருந்த நாடு இது. இந்த அணைக்கட்டினுடைய மதகுகளுக்குள்ளே நிற்கிறோம். தண்ணி ஆற்றுலேருந்து தண்ணி பிரிஞ்சு நம்ம ஆவுடையார் கோயில் பாசன கம்மாய்க்கு தண்ணி போகிற மதகுனுடைய தண்ணி வெளியேற இடத்துல நிற்கிறேன் மக்களேன்னா. இங்கே பாருங்கள், அது வந்து அந்த மதகு ரொம்ப பழுதடைஞ்சி உடஞ்சி நிற்கிது. ஏன்னா நீண்ட காலம் ஆச்சு இல்லையா, அந்த இரும்பெல்லாம் பீம்லாம் துருப்பிடிச்சி கலவையெல்லாம் உடஞ்சி கிடக்குது. மேல் பூச்செல்லாம் சுத்தமாக உடஞ்சி கொட்ட ஆரம்பிச்சிருக்குது. இதெல்லாம் பொதுப்பணித்துறையில் வந்து சரி பண்ணணும். சரி பண்ணி பெரிய ஆபத்து நேராமல் இப்போ அந்த அணையை பாதுகாக்கும் விதமாக செய்யணும். இந்த மதகுகளெல்லாம் பாருங்கள், இதெல்லாம்
மதகுலாம் இந்த சட்டெல்லாம் துரு பிடிச்சிருச்சு, அந்த மேல்மட்ட பூச்செல்லாம் உடஞ்சி காரையெல்லாம் கொட்டுது. இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னும் இன்னும் மிக நீண்ட காலம் மக்களுக்கு பயன் தரக்கூடிய இந்த அணைக்கட்டு இதை சரி பண்ணி கொடுக்கணுன்னு கேட்குறேன் மக்களே. சின்ன சின்ன இந்த பாருங்கள், இந்த அணைக்கட்டினுடைய வாய்க்கால் கரையில் பனை மரங்களை பாருங்கள். இதெல்லாம் யார் வச்சதுன்னா நம்ம எரிச்சியில் வந்து வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தினுடைய பிரதிநிதியாக இருந்த ஐயா, அவர் பேர் ஞானப்பிரகாசம். அவர் காலம் மறைஞ்சிட்டார். அவர் மறைஞ்சாலும் அவர் புகழ் மறையாத அளவுக்கு அவர் இந்த ஓரங்களில் வச்சு உண்டாக்கின பனை மரங்கள் இது. பனை விதைகளை மரம் வளர்க்குறதுல அவருக்கு அது ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால இந்த பக்கம் வந்து தன்னார்வலராக இருந்து இதுலேருந்து நெருங்கிய மைல் கணக்கில் பனை மரங்களை வச்சு உண்டாக்கியிருக்காரு. அது வளர்ந்து இன்றைக்கி பலன் தரக்கூடிய அளவுக்கு இருக்குது. இதை இந்த பகுதியில் உள்ளவங்க அதை செய்ய நினைக்கல, எங்கேயோ இருந்து வந்து இந்த உன்னதமான சேவையை செஞ்சு கொடுத்துருக்காரு. பாருங்கள், பனை மரம்லாம் வளர்ந்து இந்த நொங்கு காய்க்க போகுது. இந்த பூமியினுடைய அவதாரமாக கடவுள் எடுத்த எத்தனையோ அவதாரங்களில் காமராஜர் அவதாரமாக பிறந்தார் தான் நான் சொல்லுவேன். அப்படி போல் ஒரு அவதாரம் பூமிக்கு புண்ணிய பூமியில் அவதாரம் எடுத்த நமது பெரும்பாட்டன் காமராஜருடைய தன்னிகர இல்லா மக்கள் சேவைக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த அணைக்கட்டு அறநாய் சாலையின் அருகே பரம்பூர் ஓரமாக இருக்குது. இது வந்து அவருடைய பெருமைகளை வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் இந்த வீடியோ வெளியிடுறேன் மக்களே. பாருங்கள், ஆனால் எத்தனை லட்சம், நம்ம கோடிகள்லாம் இருக்க வாய்ப்பில்லை அந்த காலங்களில், எத்தனை லட்சம்னு தெரியலை. இன்றைக்கி இருந்தால் கட்டி நாளே மாற்றியெல்லாம் இடிஞ்சு விழுவுது. இன்றைக்கி 80-70 வருஷத்தையும் கடந்து இந்த பாலம், இந்த அணைக்கட்டு நீடித்து நிலச்சி நிற்கிது. நினச்சா ஒரு கணம் அப்படியே புல்லரிக்குது. இது சாதாரண சின்ன உதாரணம் தான். இதை போல் உங்களுக்கு தெரியாதில்ல, எவ்வளோதோ அணைக்கட்டில் கட்டி வச்சுருக்காரு நம்ம பாட்டன். அவர் வழியில் நடந்து அவர் புகழை பரப்பி அவர் வாழ்ந்த நாட்டில் நம்ம வாழ்கிறதுக்காண்டி நம்ம பெருமை கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க காமராஜர் ஐயா புகழ், கக்கன் ஐயா புகழ். நன்றி, வணக்கம். நான் நிற்கிற இடம் வந்து ஆவுடையார்கோவில் அணைக்கட்டினுடைய தண்ணி வடிநீல பகுதியான வெள்ளாட்டில் நிற்கிறேன் மக்களே. நீங்கள் எதுவும் பாலைவனத்தில் நிற்கிறோமோன்னு நினச்சிடாதீங்க. இங்கே வந்து பார்த்தீங்களா, இந்த ஆறு இருக்க லட்சணத்தை பாருங்கள். வேலிக்கிற மண்டி தூந்து போய் இவ்வளோ மோசமாக இருக்குது. இந்த வேலிக்குறையெல்லாம் அப்புறப்படுத்தி சரி பண்ணுறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட எதுவும் திட்டம் இருக்கான்னு, பொதுப்பணித்துறைக்கிட்ட திட்டம் இருக்காங்கன்னு கேள்வியாக இருக்குது. இந்த வேலிக்குறை பூரா அப்புறப்படுத்தி இந்த நீரோட்டத்தின் பாதையில் தடுத்திருக்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணுன்னு இப்போ பகுதி மக்களின் சார்பாக கேட்டுக்கிறேன். பார்த்துக்குங்க. இதுதான் நம்ம ஆவுடையார்கோவில் அணைக்கட்டில் தான் நிற்கிறேன் மக்களே. பார்த்துக்குங்க, ஆவுடையார்கோவில் அணைக்கட்டிலேருந்து தண்ணி வடிஞ்சு போகிற பகுதி இவ்வளவு மோசமாக வேலிக்கிற மண்டி கிடக்குது. பாருங்கள், இந்த சலவை தொழிலாளர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கை தரத்தை ஓட்டுறதுக்காண்டி இது துணிந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து இப்படி பாலடைஞ்சு கிடக்குது. இந்த வேலிக்குற மண்டி பாலைவனமாக கிடக்குது. இதை வந்து பொதுப்பணித்துறையினர் வந்து சரி பண்ணி கொடுக்கணும்னு இந்த பகுதி மக்களின் சார்பாகவும் இந்த நீர்ப்பாசனம் செய்யக்கூடிய விவசாயிகளின் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த ஆற்றினுடைய குறுக்கே இருக்கிற மரங்களை, வேலிக்குருவிகளை அப்புறப்படுத்தி மணல் திட்டுகளை சரிப்படுத்தி இந்த ஆற்றினுடைய போக்கை சரியாக பண்ணி மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு பொதுப்பணித்துறையினர் கேட்டுக்கிறேன் மக்களே.